காதலே காதலே தனி பெருந்துளையே குண்டவா கூடவா போதும் போதும். கண்டிப்பா இந்த வேலையை நான் தான் பார்க்கணுமா? கண்டிப்பா நீ தான் ரசா பண்ணியாகணும். எங்களால் இது பண்ண முடியாதுல்ல. என்கிட்ட கேட்டாலும் நானும் அதே தான்ப்பா சொல்லுவேன். நீ தான் பண்ணியாகணும், எங்களால் பண்ண முடியாது. இப்போ இந்த வேலையை நான் பார்க்கணும். விக்கி என்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுதானே உங்கள் ஆசை? டேய், நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? இது அப்படி ஒன்றும் இல்லைடா, சிம்பிளான விஷயம்டா. ஆமாம், சிம்பிளான விஷயம். அவங்ககிட்ட போய் சொன்னால் தானே தெரியும் எவ்வளோ சிம்பிள்னு. ஏம்மா, நீங்கள் பாட்டில் சிவாக்கு தானே பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு விக்கி பக்கம் திரும்புனீங்க? டேய், இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஜோசியர் இதெல்லாம் சொன்னார். அதான் சரி, நம்ம வீட்லேயும் ஒரு நல்லது நடக்கணுமே அப்படின்னு அடுத்தடுத்து பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு விக்கிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம்டா. ஆமாம், ஜோசிக்காரர் பெரிய ஜோசிக்காரர். அந்த ஜோசிக்காரன் தலையில் கல் விழுக அவன் பார்த்த வேலை இங்கே வந்து நிற்கிது பாரு. கிருஷ்ணா, அப்புறம் நைட்டே விக்கி கிட்ட இதை பற்றிலாம் பேசிடாத. ஏன்னா நைட்டே பேசணுன்னு வையேன், இப்போலேருந்தே புலம்ப ஆரம்பிச்சிடுவான். ஒரு காலையில் சொன்னேன்னா அவன் வேலைக்கு போகிற டென்ஷனில் வேறு இருக்கிறதுனால அவ்வளோவா புலம்ப மாட்டான். அங்கே போயிட்டு அதை யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவான், மறந்துடுவான். ஸோ நைட்டு சொல்லாத, காலையில் சொல்லு. நீங்களும் நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க. நான் தான் லூஸ் தரமாக இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போகாமல் வீட்டில் இருந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி அமைதியாக இருந்துருங்க. ஒரு நாள் ராத்திரி கூட வேணாம், இப்போ ரூமுக்கு போகிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருந்துருங்கடி. போகிறதுக்குள்ளே ஏதாவது வளர்றீங்க, அவன் கண்டுபிடிச்சான் அவ்வளோதான், எல்லாம் கெட்டு போயிடும். காலையில் தான் சொல்லணும், அமைதியாக வந்துடுங்க. ஐயோ, எதுக்கு இப்படி பண்ணுற? நானே பயந்துட்டுருக்கேன் வளரிடுவேணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் தான் ரூமுக்குள்ளே போகணும். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அமைதியாக இருக்க முடியலை. இங்கே பாரு ரதி, ஏற்கனவே சிவா விஷயத்துலேயே பொண்ணு பார்க்குறோம் ரொம்ப அலைஞ்சிட்டோம். மறுபடியும் விக்கி விஷயத்தையும் ரொம்பலாம் அலைய முடியாது சொல்லிட்டேன். வாயை வச்சுட்டு சும்மா இருந்துரு. ஏதாவது பேசுனேன் ஆட்டுக்களத்துக்கு மண்டையிலே போட்டுருவேன். எப்பா நல்ல வேலைப்பா, நம்ம வாயை திறக்கலை. ரதிக்கே ஆட்டுக்கள்னா நமக்குள்ள என்ன பறக்குமோ தெரியாதே. அவனுங்க வேற என்றைக்கும் இல்லாத திருநாள இன்றைக்கி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, ஹாலில் மீட்டிங் போட்டுட்ருக்கானுங்க. நீங்கள் பாட்டில் இந்த பக்கம் அமைதியாக அங்கே பொறுமையாக போயிடுவோம். ஆனால் இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் போல். சொந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன ரதி, இப்போவே இவ்வளோ சலிச்சுக்கிற? ஒன்றே ஒன்று தான், இப்போ தான் அதுவும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மொத்தம் 6 பேர் தெரியும்ல. 6 பேர் எந்தெந்த பக்கம்லாம் ஓட போகிறானுங்களோ, அவனுங்க எந்தெந்த பக்கம்லாம் ஓட போகிறானுங்களோ. அவ்வளவுதான் நம்ம கதை. என்னடா, எதுக்கு மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? ஆமாம், என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும்? 2 பேருமே ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே. அவன் என்னடானா காலையில் ஆஃபீஸ்லேருந்தே இப்படி தான் இருக்கான். சரி, வீட்டுக்கு வந்தால் நீயும் இப்படி தான் இருக்க. என்னாச்சு? காலையிலேருந்தே அப்படி தான் இருக்கானா? அண்ணாக்கு என்னாச்சு? ஏன்டா, அண்ணான்ற வார்த்தை நல்லா தானே வாயில வருது, அவனை மட்டும் அண்ணான்ற, ஏன் என்ன அண்ணான்னு சொல்ல மாட்டியா? ஐயோ, ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இப்போ அண்ணான்னு சொல்கிறதா முக்கியம். உன்னை என்னைக்கு நான் அண்ணன் கூப்பிட்ருக்கேன்? நடக்கிற விஷயத்த பேசுடா, முதல்ல சொல்லு. அண்ணாக்கு என்னாச்சு? அவன் எதுக்கு காலிலேருந்து அமைதியாக இருக்கான்? அதுவும் கரெக்டு தான். உன்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வேற என்ன பண்ண? தலையெழுத்து எல்லாம். என்ன ஆச்சு சொல்லு. டேய், தெரியலடா, காலையிலேருந்து இப்படி தான் இருக்கான். காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதே ஏதோ கவர்ச்சி பட ஹீரோயின் மாதிரி தான் வந்தான். சட்டை இல்லாமல் இப்படியே தான் நின்றுட்டு இருந்தான். அப்போதுலேருந்து அப்படி இருக்கான். டேய் இருமை, அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன் நாயே. நானும் பார்த்துட்டு அந்த வார்த்தை சொல்லாதான் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் என்ன, நீ வேணா யார்கிட்ட வேணா கேட்டு பாரு. காலையில் நீ வந்ததை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. நான் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இதோ உன் பாசமலர் தம்பி கேட்குறான் பாரு, சொல்லு. நான் காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட வாய் கூட திறக்கல. உங்கள் தம்பி கேட்குறாருல்ல சார், சொல்லுங்க. நான் அப்புறம் தனியாக கவனிச்சுக்கிறேன். இருமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, சும்மா தான் நார்மலாக தான் இருக்கேன். ஒரு கேஸு, அதான். கேஸா? யாரு? ஏதாவது பொண்ணா மச்சான்? விக்கி, கண்டிப்பாக நீ தூங்குறதுக்குள்ள நீ என்கிட்ட அடி வாங்கிடுவடா. உன்கிட்ட அடி வாங்குறது எனக்கு புதுசு இல்லை. சரி சொல்லு, என்ன ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஏன் விக்கி, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா? நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான். நீ இங்கே எதை மென்ஷன் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய் எருமை, ஒழுங்காக பதில் சொல்லு விக்கி.
அட எதை பற்றி கேட்குறேன்னு தெளிவாக கேளு நாய. தெளிவாக சொன்னா தானே புரியும். இல்லைடா, நான் சரித்ராவை லவ் பண்ணேன். அவள் திருப்பி உன்னை லவ் பண்ணல. நெக்ஸ்ட்டு. ஏய் அதெல்லாம் கிடையாது. நீயா எப்படி முடிவு பண்ணுவ? என்ன அவள் வந்து உன்கிட்ட சொன்னால என்ன லவ் பண்ணலன்ட்டு? அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. அதெல்லாம் பிடிக்கலன்ற கணக்கு வராது. சரி ஓகே, அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. இப்போ அவளுக்கு என்ன? இல்லைடா, நான் இன்னமும் சரித்திராவை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவளை பார்க்கல, அவ்வளோதான். ஆனால் அவளுக்காக தானே இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் நான் வேறு ஏதாச்சும் பொண்ணு நினச்சா தப்பு தானே? ஏண்டா பைத்தியமாடா நீ? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஒருவேளை அன்னைக்கு பெரியப்பா சொன்ன மாதிரி சரித்ராவுக்கு கல்யாணமே ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி அவளை நினச்சிட்டு இருப்பியா? அப்போ நீ பண்ணுற தப்பு இல்லையா? டேய், அது எப்படி அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும்? அதெல்லாம் ஆகியிருக்காது. ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? அதுதான் இப்போ இங்கே கேள்வி. சிவா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் லவ் சொல்லிக்கல உங்ககிட்ட, சரியா? 2 பேருமே இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் அப்படி பிரிஞ்சு வந்தாச்சு, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கூட அப்போ தெரியல. இத்தனை வருஷம் ஆச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறாளா? ஆமாம் சிவாண்ணா, விக்கி சொல்கிற மாதிரி நீயும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகு. அதையே யோசிச்சு நீயும் உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சரித்ராவோட டாபிக் இங்கே வந்தது? ஏதோ ஒரு பொண்ணு நினச்சா அப்படி இப்படின்னு பேசியிருந்தே, என்னது? என்ன பிரச்சனை? ஐயோ அது ஏன் கேட்குற? காலையில் நம்ம சீஃபை ஏமாற்றிட்டு ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன். அங்கே ஒரு பைத்தியக்காரியை பார்த்தேன்டா. எப்பா வாய்னா வாய், உங்கள் வீட்டு வாயா எங்கள் வீட்டு வாயா, என்னம்மா கத்துறா தெரியுமா? ஏதோ பஜாரி மாதிரி கத்திட்டு கிடக்குந்தா. ஏன் மச்சான், அந்த பஜாரி அழகா இருந்தாலோ? அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் அதிகமாக தான் இருக்கும்டா, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. சரி சொல்லு, என்னாச்சு? சரியான பைத்தியக்காரியா இருப்பா போலடா. அவனுங்களும் பெரிய ரவுடி கும்பல். அவனுங்களை பிடிக்கிறதுக்கு மாறு வசத்தில் வரேன் அது வரேன்ட்டு தேவையில்லாம வந்து அவனுங்கிட்ட மாட்டிட்டு இருந்தா. நான் தான் போய் காப்பாற்றினேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவள் உயிரோட போய்க்கிட்டு அவங்க குழி தாண்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், பேசாமல் இவ்வளோ குழியில் போட்டு மூடினதுக்கு அப்புறமா தோண்டி எடுத்துருக்கலாமோன்ட்டு. கொஞ்சம் வாய் அதிகம்தான் போல. ஐயோ கொஞ்சமா, நிறைய. ஏன் சிவா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஒருவேளை சரித்ராவுக்கு கல்யாணம் ஆகாமல் உனக்காகவே வெயிட் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஆனால் அவள் இந்த பஜாரி மாதிரியே இருந்தா என்ன பண்ணுவ? எருமை, யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? சரித்ரா ரொம்ப சாஃப்ட், பூ மாதிரி அமைதியான பொண்ணு. இது பஜாரி, அப்பா பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. இவளையும் அவளையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை மச்சான், ஒரு டவுட்டு கேட்டேன், ஒரு வேலை இருந்தால் என்ன பண்ணுவேன்னு. சும்மா வெட்டியாகவே உட்காந்துருந்தா இப்படி தான் தேவையில்லாத கண்ட டவுட்ஸ்லாம் வரும். மூடிட்டு போய் தூங்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகணும். நான் தான் ஹாஸ்டல்லாம் சேர மாட்டேன்னு சொன்னேன்ல. நீங்கள் 2 பேரும் வந்ததுனால உங்கள் கூட சேர்ந்து என்னையும் அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு ஹாஸ்டல்லாம் பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டி ஹாஸ்டல் வந்தே 2 நாள் தாண்டி ஆகுது, அதுக்குள்ளே என்னடி குறை கண்டுபிடிச்ச நீ? எப்படி இருந்தாலும் ஹாஸ்டல்லாம் லீவு இருக்கும், சரியா? காலேஜ் லீவ்லலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கேயே இருக்க மாட்டோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு என்னம்மா, நீ அசால்ட்டாக சொல்லிட்ட 2 நாள் தான் ஆகுது, லீவ் விட்டால் வீட்டுக்கு போய்க்கலான்ட்டு. உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் நான் அந்த மாதிரியா? இங்கே யாரையுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் புதுசாக இருக்காங்க. யார்கிட்ட போய் நான் பேசுவேன்? சரி உங்கள் 2 பேர்கிட்ட பேசலாம்னா நீங்கள் 2 பேரும் தூங்கிடுறீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, பாதியில் இருந்து ஓடிடுறீங்க. எனக்கு பேசுகிற தொலைக்கு இங்கே யாருமே இல்லை. எது தூங்கிடுறோமா? செருப்பால் அடிப்பேன். நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்குது? உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ பேசுகிற, எங்களுக்கு தூக்கம் வருதுல்ல? அதுதான் சொல்கிறேன். இதுவே வீடாக இருந்தால் அப்பாலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருப்பார், தெரியுமா? எல்லாம் சித்தப்பாவை சொல்லணும். அவர் தான் உனக்கு தேவையில்லாமல் நல்லா பழக்கி விட்டு வச்சிருக்காரு. நீ எவ்வளோ கதை பேசினாலும் உட்காந்து கேட்டு இப்போ உனக்கு அது அப்படியே பழகி போயிடுச்சு. என்ன திவ்யா, நீ ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க? உனக்கும் இந்த ஹாஸ்டல் பிடிக்கலையா? வீட்டுக்கு போகணுமா? ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவளுக்கு ஒன்றும் ஹாஸ்டல்லாம் பிடிக்கல, போய் சொல்கிறா. அவளுக்கு கேன்டீனில் போகிற சமோசாவோ வடையும் தான் பிடிச்சிருக்கு, அதனால இங்கேருந்து வர மாட்டேங்குது நாய். அடிப்பாவி, சமோசாக்காகவும் வடைக்காகவும் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்கிற? என்னடி வெறும் சமோசா வடைன்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? நான் அவ்வளோ டேஸ்ட்டாக எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கேருந்து இந்த 3 வருஷம் வரமாட்டேன். சும்மா இந்த நடுவில் வீட்டுக்கு போகணும்னா சொல்லி அழுவாதீங்க. இங்கே பாரு திவ்யா, இப்படிலாம் பண்ணாத. நான் வேணா சித்தப்பாட்ட பேசி உனக்கு இந்த கேன்டீனை சமைக்கிறான்ல, அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுறேன். லைஃப் லாங் அவன் சமைச்சு போடும், நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. இப்படிலாம் என்னை பழி வாங்காத, சரியா? பொடி எருமை. நீங்கள்? என் பேர் சிவா, உங்கள் கிளாஸில் தான் படிக்கிறேன். அப்புறம் வெற்றியோட தம்பி. ஓ அப்படியா, சரி ஓகே. ஏதாவது வேணுமா?
அடிப்பாவி வெற்றியோட தம்பின்ற அவ்வளோதான ரியாக்ஷனு? அது சரி, இங்கே வெற்றிக்கே மரியாதை இல்லை, நம்ம என்னத்த மரியாதை எதிர்பார்க்குறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசலான்னு வந்தேன். பேசலாமா? ஆஹா பேச முடியாதுங்க. என்னடி எருமை, இவ்வளோ நேரம் பேசுறது காலையில் புலம்பிட்டு இருந்தேன், இப்போ யாரும் பேச வரவங்களும் துரத்திட்டு இருக்க என்ன? இல்லை இல்லை, நான் வேற யார்ட்டா தேடி கண்டுபிடிச்சி பேசிக்கலாம், இவங்கிட்ட மட்டும் வேணாம். ஏண்டி என்ன ஆச்சு? எங்க ஸ்ரீ, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன நான் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த போறீங்களா? ம் சரி வாங்க. அப்பா நல்லா செட்டில் ஆயாச்சு. அப்புறம் நிவி, என்ன உனக்கு என்ன இப்போ அங்கே உட்கார முடியாதா? எதுக்கு இப்போ இங்கே வந்து உட்காந்த? எனக்கு அந்த இடம் பிடிக்கல, எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, அதான் இங்கே வந்து உட்காந்தேன். சரி, அன்னைக்கு நான் சொன்னேனே இதை பற்றி யோசிச்ச? இன்னைக்கு என்ன பேசுனேன் தெளிவாக சொல்கிறியா? நான் ஒரு நாளைக்கு என்னென்னவோ பேசுகிறேன், எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? நான் உன்னை விட அதிகமாகவே பேசுவேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. என்ன சொன்னேன் தெளிவாக சொல்லு. நீ ஏன் இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குற? கேட்டும் நான் சொல்லாமல் இருப்பேனா? அதாம்மா அன்னைக்கு நான் பேசினேனே நம்ம லவ் மேட்ரு, அதை பற்றி என்ன யோசிச்சேன்னு கேட்டேன். இரு இரு, எது நம்ம லவ் மேட்ரா? நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? ஐயோ, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லலாமா? ஆனால் அதை பற்றி யோசிச்சா தானே நீ ஏதாச்சும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் வந்து லவ் யூன்னு சொல்லிட்டேன், நீ அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் போயிட்ட. ஸோ கொஞ்சமாக யோசிச்சா தானே என்ன சொல்கிறதுன்னு உனக்கு தெரியும். அதான் அதை பற்றி ஏதாவது யோசிச்சியான்னு கேட்டேன். இங்கே பாரு, ஏற்கனவே நான் டென்ஷனாக தான் இருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஏற்றி விடாத சரியா? டென்ஷனா? என்ன டென்ஷன் சொல்லு, நான் தேய்க்கிறேன். ம் சிவா. சொல்லுங்க நீ. ஐயோ, சாரி, சொல்லுங்க ஸ்ரீ. வெற்றி வேலை தானே, பார்த்துக்கிறேன். அண்ணியா பைத்தியக்கார பையன், எப்படி சொல்லி வச்சிருக்கான் பாரு. அது ஒன்றும் இல்லை சிவா, சும்மா தான். இல்லை, நல்லா தான் பேசுகிறீங்க, ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக எங்கள் நிவியும் சூப்பராக பேசுவா, ஆனால் அவளுக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் தொண பேசிக்கிட்டே இருப்பா, ஸ்டாப் பண்ணவே மாட்டா. யாராவது ஒருத்தர் அவள் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாளா. ஸோ எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப சைலண்ட் டைப்பா. அதனால் அவ்வளோவா அவள் பேசுகிறதெல்லாம் எங்களால் அப்படியே அவள் கூடயே அவள் வைபோடு மேனேஜ் பண்ணி எங்களால் கேட்க முடியாது. ஆனால் உங்கள் ரெண்டோட வைபு நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் நீங்கள் அடிக்கடி வந்து இவகிட்ட பேசக்கூடாது? அட சூப்பர்ப்பா, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. எருமை மாடு, அவனே எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு இருக்கான், இவ வேறு ஐடியா கொடுக்குறா பாரு. எனக்கு ஓகே தான். என்ன ஓகே தான்? உங்ககிட்ட பேசணுன்னாலும் இல்லை நீ பேசுகிறத கேட்கணுன்னாலும் எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு எப்படி? ஏண்டி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சம்மதம் வாங்கி இப்போ தான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ வந்து திடீர்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிற? வேலை கிடச்சா வேலை கிடச்சிருச்சுன்னு தானே சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? இந்த நக்கல் மண்ணாங்கட்டிக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்போ உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோமே, இந்த வேலை கிடச்சா எப்படி? இப்போ என் வேலைக்கும் நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ என்ன மாப்பிள்ளை பார்த்து ரெடியாவா இருக்குது உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி? இல்லைல்ல, பார்த்துட்டு தானே இருக்கீங்க, பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யோ, இங்கே நான் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு பேசுறதை ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதையாக அவட்ட ஏதாவது பேசி ஒழுங்கு அந்த வேலையை விட சொல்லு. ஏமா, அவளுக்கே ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வேலை இப்போதான் கிடைச்சிருக்கு, அதை போய் விடுனா எப்படி விடுவா? நல்லா சொல்லுப்பா. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு, விடணுமா வேலையை? விடுவாங்க என்ன? அப்பா அவன் பொண்ணு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே 2-3 மாப்பிள்ளை பார்த்து இந்த வேலையில் தான் சேர போகிறான்னு சொன்ன உடனே ஓடிட்டானுங்க. இப்போ இந்த வேலை கிடச்சிச்சுன்னா எவனும் வர மாட்டான், என்ன பண்ணுறது? ஏமா, இவ ஒழுங்காதாம்மா இருந்தா, அந்த பசங்க ஓடினாங்கன்னா இவ என்னமா பண்ண முடியும்? இவ ஒழுங்கா இருந்தா நீ பார்த்த? ஏயா யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொள்ளை இல்லை பணத்தை போட்டு அறுக்கிறது இதை பற்றிலாம் யாராவது பேசுவாங்களா? இவ போய் பேசினா அவனுக்கு பயந்தே ஓடிட்டானுங்கய்யா. ஏன் என் பொண்ணும் பயந்த சுபாவம் தான், ஆனா அவ தைரியமா இல்லை இந்த விஷயத்துலலாம்.
அந்த கருமம் தான் எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. இன்னமும் கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பணத்தை பார்த்தா அவளை பயம் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். அப்பா. ஆ சொல்லுமா. அம்மா, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையில் நான் சேர்ந்துருக்கேன். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்கிறேன். ஆனால் என் ப்ரொஃபஷன், நான் பார்க்குற வேலையை பிடிச்சவனா இருக்கணும். ஓகேனா நீங்கள் பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா சொன்னமா அதித்தி, இதே தான் நானும் சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா தான் கேட்க மாட்டேங்கிறா. சரி விடு, வேலை கிடச்சிருக்குல்ல, கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால போயிட்டு வா. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணும்ல. ம் சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். என்னங்க அவள் தான் அப்படி பேசுகிறானா, நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்கிற? அவள் சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லையே. அவள் கரெக்டாக தானே சொல்கிறா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்றா. நீயும் நானும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறது இல்லை. வாழ போகிறது அவள் தான். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அவளை வற்புறுத்திலாம் எதுவும் பண்ணிக்க முடியாது இல்லை. இப்படி இருந்தாலும் எந்த மாப்பிளையும் வரமாட்டான். கண்டவெல்லாம் இங்கே வர தேவையில்ல. அவளுக்காக ஒருத்தன் இருப்பான், அவன் வந்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. காஃபிமா. ஏண்டி மணி 10 ஆகுது, எரும மாடு மாதிரி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு காஃபி. இன்னும் நீ என்னெல்லாம் பாடுபடுத்த காத்திருக்கன்னு தெரியல. ஏற்கனவே ஒருத்தி படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. இன்னும் உன்னை வேற நினச்சாலே பயமா இருக்கு. நீ அவளுக்கு மேலே தான் இருப்ப, கம்மியாக இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் தேவி அம்மா, நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க தெரியுது. காலங்காத்தாலே அதுக்காக அதித்தி மேலே இருக்க கோவத்தெல்லாம் ஏன் மேலே இறக்கிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஒரு காஃபி கேட்டேன், தப்பா? நீங்கள் போடலன்னா என்ன, நானே போய் போட்டுக்கிறேன். இது காஃபி போட போறியா? கிச்சனுக்குள்ளே வந்த காலை வெட்டிடுவேன். ஏன் இத்தனை நாள் உயிர் எடுத்ததெல்லாம் பத்தாதா? நீ இன்னும் அந்த கிச்சனுக்குள்ளே வரல, அதனால தான் அந்த கிச்சன் இன்னும் கிச்சனாக இருக்குது. நீ உள்ளே வந்த நாராசமாயிடும். மரியாதையே இங்கே இரு. உனக்கு என்ன காஃபி தானே வேணும்? நானே போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நல்லா ஸ்ட்ராங்காக சக்கரை தூக்கலாம் ஒரு காஃபி. இங்கே இவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது வேலையே இல்லைன்ற மாதிரி லைப்ரரிக்கு வந்திருக்கா புக்கு படிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியம்ல இப்போ இது. ஏய் ஸ்ரீ. ஐயோ, இவனா? இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான்? சொல்லுங்கள் சார், யார் நீங்கள்? என்ன வேணும்? இது சாரா? ஹலோ, நானும் உன் கிளாஸ் தான். ஓ அப்படியா சார். சாரி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அதான் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னு நினச்சிட்டேன். சாரி சார். சரி சார், என்ன வேணும்? திமிரு உடம்பு ஃபுல்லாக திமிரு மட்டும்தான் இருக்குது. கொழுப்படுத்தவ இவளுக்கு நான் யாருன்னு தெரியலையா? ஏன் மேடம், என்ன யாருன்னே தெரியலன்றீங்க, ஆனால் என்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டுருக்கீங்க. நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? பொழுகி எப்படியெல்லாம் யோசிக்குது பாரு. திருந்திருப்பேன்னு நினச்சேன், கொஞ்சம் கூட திருந்தலை. இருமே. சாரி சார், நான் தான் தெரியாமல் கேட்டுட்டேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே இருந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எங்கே போகிற? பேசிகிட்டே இருக்கும்போது போகிறீங்க, வா. ஏய் ஏய், இங்கே பாரு ஸ்ரீ, தேவையில்லாமல் எதுவும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்? நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட சொன்னேன்? ஓ, அப்போது நீ என்ன லவ் பண்ணலை அப்படி தானே? ஆமாம், லவ் பண்ணலை. அது என்னை பார்த்து சொல்லணும். என்னை பார்த்து சொல்லு லவ் பண்ணலன்னு, நான் போகிறேன். உனக்கு தேவை நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லணும், அவ்வளோதானே? அதை நான் எங்கே பார்த்து சொன்னால் உனக்கு என்ன? நான் உன்னை லவ் பண்ணலை, அவ்வளோதான். புரியா? வெற்றி, கையெடு. இப்போ சொல்லு, என்ன லவ் பண்ணலை? ஃபஸ்ட்டு கையை எடுன்னு சொன்னேன். நீ தான் என்ன லவ்வே பண்ணலையே, அப்போ நான் கை வச்சா உனக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகுது? ஏன்னு நான் சொல்லட்டுமா எதுக்கு உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு? தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது உயிர் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு
உயிரல் நகருது மோட்ச வழி தேடி கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை